இந்த வீடியோவில் டீபுக் கிரிப்டோ ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய ப்ராஜெக்டில் ஆல்ரெடி $5 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய லீடிங் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஃபவுண்டேஷன், ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஸ் இவங்க ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குக்காயின் எக்ஸ்சேஞ்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களும் இவங்க ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ சுயியோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போனீங்கன்னாலும் தெரியும். ஸோ டீபுக் பற்றி வந்து மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்வீப் ஃபவுண்டேஷனோட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறதுனால இந்த டீபுக் ப்ராஜெக்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்காங்க. ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஓப்பன் பண்ணிக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு உங்களுடைய சுய் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. சுய் வாலெட்டுக்கு நீங்கள் உங்களுடைய OKX வாலெட்டே நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் சுய் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைஸ் ஸ்கோர் அப்படின்னு இருக்கும். இந்த வைஸ் கிரெடிட் ஸ்கோர்ஸ் இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நமக்கு ஃப்யூச்சரில் ஏர்ட்ராப் வந்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த வைஸ் ஸ்கோர் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ரேட் யுவர் வைஸ் ஸ்கோர்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஸோ இதில் உங்களுக்கு வைஸ் ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். உங்களை டிஸ்கார்டை கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு 10K வைஸ் ஸ்கோர் தராங்க. அதே மாதிரி டெலகிராம் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணால் ஒரு 10K, எக்ஸ் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணால் ஒரு 10K, EVM அட்ரஸ்னாலும் அதே OKX வாலெட் தான். ஸோ அதே OKX வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டான் கீப்பர் ஆப் தெரியுங்களா? ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டான் அட்ரஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10K டோக்கன் தருவாங்க. 10K பாயிண்ட் வைஸ் ஸ்கோர் தருவாங்க. அதுக்கப்புறம் சுய் அட்ரஸ்னாலும் சேம் இந்த OKX வாலெட் தான். ஸோ அது கனெக்ட் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம அந்த பாயிண்ட்ஸ் வைஸ் ஸ்கோரை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த சாதாரண டாஸ்கில். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ ஒரு சில டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து இந்த SPTலாம் மின்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய வாலெட்டில் வந்து சுய் டோக்கன் வந்து கொஞ்சமாக வச்சுக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் பீஸ் வந்து போகும். 0.00 ரொம்ப கம்மியாக தான் போகும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து சுய் டோக்கனை வந்து உங்கள் வாலெட்டில் வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஒவ்வொரு SPTயும் நீங்கள் வந்து மின்ட் பண்ண உங்களுக்கு இந்த வைஸ் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்பவே கம்மியான கேஷ்பி தான் வந்து உங்களுக்கு போகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிளைம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு டீசெண்டான வைஸ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லெவலையும் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். ஸோ கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிளைம் இருக்கும். கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கே போயிட்டு சுய் டோக்கன் வந்து கொஞ்சமாக பீஸ் கேட்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த level 1 வந்து கிளைம் ஆயிரும். ஸோ அதே மாதிரி level 2, level 3, ஸோ அதே மாதிரி level 4. ஸோ இந்த ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஸ்கோர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் level 4 நான் மின்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து 2 lakh ஸ்கோர் வந்து தேவைப்படுது. ஓகே, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1,23,000 ஸ்கோர் தான் இருக்குது. ஸோ நான் வந்து இதோட டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து இந்த ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண இந்த லெவலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து நமக்கு ஒரு ரோல் வந்து இப்போ நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிஸ்கார்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வைஸ் அடாப்ட் அப்படிங்கிற ரோல் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு 20K பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் ஸ்கோர் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஸ்கோரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்காங்க. ஸோ அது 20K பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க டிஸ்கார்டில் போனீங்க அப்படின்னா இதில் வெரிஃபை வைஸ் ஸ்கோர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கிளிக்கர் டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்காங்க. வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வைஸ் அடாப்ட் அப்படிங்கிற ரோல் வந்து கிடைக்கும். ஸோ அது கிடைச்சிட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ இது அவங்களுடைய சேட் பேஜுக்குள்ளே போங்க. இல்லைனா GN இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து GN அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கிடச்சிருக்கு வைஸ் அடாப்ட் அப்படிங்கிற ரோல். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் அவங்களுடைய டிஸ்கார்ட்லேயும் ஆக்டிவாக இருங்க. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ரோல் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் ரெஃபர் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில எஸ்பிடிஸ் கிடைக்குது. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதில் ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஒன்று ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு இந்த டிபுக் கனெக்டர் அப்படிங்கிற இந்த எஸ்பிடி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு உங்கள் வாலெட்டில் ஸ்வீட் டோக்கன் வந்து தேவைப்படும், கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாலெட்டில் வந்து ஸ்வீட் டோக்கன் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ண ஸோ அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கேற்றபடி நமக்கு சில எஸ்பிடி வந்து கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ண முடிஞ்சால். ஸோ வேறு ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் கம்பைன் போனீங்கன்னா இதில் சில கம்பைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் கிளைம் இந்த எஸ்பிடி கிளைம் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு இந்த வைஸ் ஸ்கோர் வந்து ஆட் ஆகும். ஸோ என்னென்ன வழியிலலாம் இந்த ஸ்கோரை வந்து ஏர்ன் பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணி இந்த ஸ்கோரை வந்து வைஸ் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் இந்த ப்ராஜெக்டில் இருந்து. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா ஏர்னிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.